அருமையான ஓவியம் இறைவன் உறையும் காவியம், இறைவன் உறையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம், ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம் இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறை மக்கள் இறைவனின் தரிசனம், இறை மக்கள் இறைவனின் தரிசனம். தரிசனம் தரிசனம் தரிசனம், ஆலயம் இறையாலயம். அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கல்வாரி பலியிலே கலந்து கொள்வதற்காக ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒரு செயற்பாடுகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் எங்களுடைய குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக மன்றாடி செபிப்போம். இன்று அன்னையாம் திருச்சபை புனித 10ஆம் பத்திநாதருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித 10ஆம் பத்திநாதருடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற போது, இவர் ஏழை குடும்பத்திலே உதித்தவர். குருவாக வர வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு வாழ்ந்தபோது இவர் இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு குருவாகி, பின்பு அவர் ஆயராக அருப்பொழிவு செய்யப்பட்டு, அதற்கு பிற்பாடாக திருச்சபையின் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டு, திருச்சபைக்கு பல்வேறு வகையான உதவிகளை திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு தன்னால் என்ற பங்களிப்பை செய்த ஒரு பெரிய புனிதராக இருக்கின்றார். இவர்தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே, அதாவது அறிவு தெரிந்த அனைத்து சிறுவர்களும் முதன்மையை பெற்றுக்கொள்ளலாம், நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை இயற்றி அதன் மூலமாக மக்களை இறை வழியிலே நடத்திய ஒரு மாபெரும் பாப்பரசராகவும் புனிதராகவும் இருக்கின்றார். ஆகவே இவருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற போது இவர் எப்பொழுதுமே நற்கருணை மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருக்கின்றார். அதன் விளைவாக நற்கருணை பற்றிய சுற்று நிருபங்களை எழுதி மக்களுக்கும் சரி திருச்சபைக்கும் பல்வேறு வகையான பங்களிப்பை செய்து வந்தார். ஆகவே இந்த புனிதருடைய நாளை நாங்கள் நினைவு கூறுகின்ற போது இந்த புனிதரம் காணப்பட்ட அந்த ஏழ்மையான வாழ்வு, அவர் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு உதவி செய்வதிலே அவர் பின்வாங்கியதில்லை. ஆகவே நாங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே இறையன்பும் பிறரன்பும் கொண்ட மக்களாக வாழ இறைவன் இன்றைய நாளிலே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் மன்றாடி செபிப்போம். இன்றைய நாளே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சோஃபியா, கௌசிகார், சசிகா, ஜூட் பெனன், ராஜேந்திரன் என்பவர்களுக்கு முன்னாடுவோம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களுக்கு தேவையான உடலுற சோத்தை கொடுக்கும்படியாகவும், மேலும் இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இன்றைய நாளிலே இவருடைய கருத்துக்களுக்காக வேண்டி செபிப்போம். இந்த பரியிலே அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆகவே இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது மனித பிளவினத்தாலே கட்டிக்கொண்ட குறை குற்றங்களை இறைவன் மன்னித்து வானக அரசிடம் அளிக்கும்படியாக மன்றாடி செபிப்போம். ஆகவே சகோதர சகோதரிகளே, நாங்கள் தூய மரணிகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனம் பெருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதவரையும்
சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதருக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்துதருக்குரிய மனத்திறனையும் நிரப்பி அளித்தீரே. நாங்களும் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூயாவி நன்றி பேல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றின் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் காற்றுக்களிலிருந்து உயிர் மூச்சே நீ வா, வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஒன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திருப்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள்.
என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோ, எதிரியின் கையில் நின்று அவரால் மீட்கப்பட்டோ. கிழக்கில் நின்றும் மேற்கில் நின்றும் வடக்கில் நின்றும் தெற்கில் நின்றும் பல நாடுகளில் நின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோ சொல்வார்களாக. பாதி நிலத்தில் பால் வழியில் சிலர் அறிந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர். நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் குற்ற துன்பங்களில் இருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானுடர்களுக்காக அவர் செய்த வியத்த செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா,
செய்வீராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 34 தொடக்கம் 40 முடிய. காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவ்வாறு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுவதுக்கும் இறைவாக்கு நூல்களும் இவ்விரு கட்டளைகளையே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இன்று வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியை ஆழமாக சிந்திக்கின்ற போது எங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ என்று எமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு முறை ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன், மூத்த சகோதரன் தன்னுடைய இரண்டாவது சகோதரனுக்கு கால் இயலாது. அவர் பிறப்பிலேயே அவர் முடக்குவாதம் உற்றிருந்தார். ஆகவே அவரை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு அவர் தூக்கி செல்வார். அப்பொழுது அந்த வழியாலே பலர் அவனை பார்த்து கொண்டே செல்வார்கள். இவ்வாறு ஒரு முறை அவன் தன்னுடைய சகோதரனை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டுகிற போது அந்த மக்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள், அந்த அண்ணனை பார்த்து கேட்கின்றார், ஏன் உன்னுடைய தம்பி நடந்து வர மாட்டார்? ஏனி அவனை ஒவ்வொரு நாளும் இந்த உன்னுடைய தோளிலே இந்த பெரிய பாரத்தை தூக்கி கொண்டு போகின்றாய் என்று சொல்லி அவர்கள் அந்த அண்ணனை அங்கே கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த சில மக்கள் மீண்டும் அந்த அவனை நக்கல் செய்கின்றார்கள். இந்த சப்பானியை ஏன் ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு போகின்றாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு போகிற போது அதிகமாக விமர்சனங்கள் அங்கே எழுகின்றது. அப்பொழுது அங்கே தன்னிடம் கேட்ட அனைவருக்கும் ஒரே பதிலை அவன் சொல்லிவிடுகின்றான். நான் என்னுடைய முதுகிலே தூக்கி கொண்டு போவது சப்பானி அல்ல, அல்லது முடக்கு நடக்க முடியாமல் இருக்கிற என்னுடைய தம்பி அல்ல, மாறாக என்னுடைய அன்பை நான் என்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு போகிறேன். ஆகவே எனக்கு அவன் ஒரு பாரமாக இருப்பதில்லை, அவன் எனக்கு ஒரு தொந்தரவாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நான் அவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த அண்ணன் அங்கே தன்னை கேட்ட அனைத்து மக்களுக்கும் அங்கே பதில் சொல்கிறான். ஆமாம், இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆண்டவர் இயேசு தன்னுடைய இந்த நற்செய்தி வாசகத்தினூடாக எங்கள் அனைவரையும் இறையன்பும் பிறரன்பும் கொண்டு வாழ என்று அழைத்து நிற்கின்றார். ஒருவன் எவ்வாறு தன்னை அன்பு செய்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் மற்றவனை அன்பு செய்ய முடியும். அவன் தன்னை நேசிக்க வேண்டும், தன்னை அன்பு செய்ய வேண்டும், தன்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவன் தன்னிலே முதலாவது நிறைவை காணுகின்ற போதுதான், ஒரு முழுமையை காணுகின்ற போதுதான் அவன் மற்றவனை அன்பு செய்ய முற்பட முடியும். சோக்ரட்டிஸ் என்கின்றவர் சொல்கின்றார், நீ உன்னையே நீ முதலாவதாக அறிந்து கொள்வாய் என்று சொல்கின்றார். ஆகவே ஒருவன் தன்னை முழுமையாக அறிந்து கொள்கிற போதுதான் அதன் மூலமாக அவன் தன்னையும் அறிந்து கொண்டு பிறரையும் அவன் அறிவதற்கு தேவையான வல்லமையும் சக்தியும் அங்கே பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அன்பு ஆனது எல்லோரையும் மாற்றிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அன்பு இல்லாமல் யாருமே இந்த உலகத்திலே வாழ முடியாது. தூய யோவான் தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுகின்றார், அதாவது யாரெல்லாம்
அன்பு கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் இறைவனிடமிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே அன்பு கொண்ட ஒவ்வொரு மக்களும் இறைவனிடமிருந்து பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் இறைவனாலே ஆட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் இந்த அன்பு என்கின்ற புண்ணியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே எவ்வாறு நாங்கள் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த 613 சட்டங்களுக்கும் ஆண்டவர் இயேசு இந்த புதிய ஏற்பாட்டிலே புதிய மோசையாக 2 கட்டளைக்குள்ளே அடக்கி விடுகின்றார். ஒருவன் தன்னை முழுமையாக அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேணும். அதே போல் அவன் எவ்வாறு தன்னை அன்பு செய்கின்றானோ அதே போல இறைவனையும் அவன் அன்பு செய்ய வேணும் என்று சொல்லி இறையன்பு பிறரன்பு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே இன்றைய நாள் இதைத்தான் ஆண்டவர் இயேசு எம்மையும் பார்த்து சொல்கின்றார். நீங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இறையன்பும் பிறரன்பும் கொண்டு வாழ வேண்டும். நீங்கள் எவ்வாறு இறைவனை நீங்கள் முழுமையாக அன்பு செய்கின்றீர்களோ அதே அன்பு கொண்டு பிறரையும் உங்கள் மத்தியிலே வாழுகிற சகோதர சகோதரிகளையும் நீங்கள் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றீர்கள். ஆண்டவர் இயேசுடைய போதனையை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுடைய போதனை அன்பின் போதனையாக இருக்கின்றது. அவர் எம்மீது கொண்ட அன்பின் தன்மையினால்தான் தன்னுடைய வாழ்வையே எமக்காக சிலுவை மரணத்திலே கையளித்திருக்கின்றார். அதற்கு காரணம் அவர் மீது கொண்ட அன்பு, இந்த மனுக்குலம் மீது கொண்ட அன்பாக இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட வேளையில் தான் அந்த பரிசேயர் சதுசேயர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு ஆண்டவரை எப்படியாவது சிக்கி அவருடைய போதனையை தாங்கள் நம்பாமல் மக்களையுமே நம்ப விடாமல் எவ்வாறு அந்த ஆண்டவருடைய போதனையிலிருந்து மக்களை தூண்டி விடுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை மன்னிக்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பணி வாழ்விலே அன்பு எவ்வாறு அடித்தளமாக இருந்து அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்பு அடித்தளமாக புண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கற்பிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரிசேயர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் மிக அழகாக பதில் சொல்லுகின்றார். நீ எவ்வாறு நீ உன்னை அன்பு செய்கின்றாய் அதே போன்று அயலானை நீ அன்பு செய்ய வேண்டும். உன்னுடைய முழு இதயத்தோடு எவ்வாறு நீ ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அன்பு செய்கின்றாயோ அதே போன்றுதான் மற்றவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பினுடைய தன்மை அங்கே அவர் எடுத்து காட்டுகின்றார். ஆகவே நாங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே எப்பொழுதுமே அன்பின் தன்மையை உணர்ந்தவர்களாக ஒருவர் அன்பு செய்து கிறிஸ்தவ விளிமியங்களை கடைப்பிடிக்கிற மக்களாக வாழ வரம் வேண்டி இந்த பரியிலே மன்றாடி செவிப்போம். காணிக்கை பொருளாய் இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம் கனியாக என் கண்கள் நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம் கனியாக என் கண்கள் நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீரப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீரப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவுன் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மானையிப்பலி எல்லாம் பல தந்தையாய் இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றிருளுமை வேண்டுகிறோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி தூய மறைநிகழ்வை நேரிய வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றுறுதியோடு உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித 10ஆம் பதினாதருடைய விழாவிலே உமது திருகவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நிறை நடத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினியால் பயிற்சிவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரன் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகென்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை முடைத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திறமொன்று உமக்கு ஊழியம் புரிய தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குளமங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். தந்தையே, உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் எனும் சிறப்பாக இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற அடியார்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் என்று நினைவு கூறப்படும் 10ஆம் பத்திநாதர்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். அது ஆட்சி வருக, உமது உள்ள மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை எங்களை விடுவித்திரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியாள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றனும் திருத்துதர்களுக்கு முளைந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை மலை தருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியிலிருந்து அழைக்கப்பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காத்து
இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்வினில் நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இந்த விண்ணக விருந்தில் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும், உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.